அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வார்த்தைக்குன்னு தனி சக்தியே உண்டு. நீங்கள் சரியான நேரங்களில் சரியான வார்த்தைகள் பயன்படுத்தினா மட்டுமே வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு எல்லா இடங்களிலுமே எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாருமே எனக்கு கீழே இருக்கிறவங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எல்லாமே நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், அது மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தினாலும் அது உண்மையை மட்டும் சொன்னாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வாழ்க்கையும் சரி, நிறைய பேரோட மனதையும் சரி புண்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க இப்போவும் நிறைய பேர் இல்லைங்களா? இந்த கதையை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே அது சரியா தவறா அப்படின்றது உங்களுக்கே புரியும். சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் அரசர் அவங்களோட மக்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு கவலை என்ன அப்படின்னா, அவங்களோட இளவரசி எந்த இடத்துல எப்படி பேசணுன்னே தெரியாமல் நிறைய விகண்டாவதங்களாக பேசி அரண்மனையில் அவங்க ஏற்படுத்தாத பிரச்சனைகளே இல்லை. அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கலகமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவரும் ரொம்ப நாளாக பொறுத்து பார்க்குறாரு. இருந்தாலும் அவருக்குள்ள அரசருக்கு ரொம்பவுமே மனக்கசப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அமைச்சரை அழைச்சி, நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரேன், நீங்கள் அதை சிறப்பாக செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோட உங்களால் மட்டுமே முடியுன்ற ஒரு உத்தரவாதத்தோடு உங்களுக்கு இந்த பணியை தரேன், நீங்கள் செம்மனே சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அரசர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரும் பொறுமையாக காத்துட்ருக்காரு. உடனே இளவரசியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இளவரசி எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். அது உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு வேலை அப்படின்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அமைச்சர் வேலை என்னமோ ஒன்று தான், இருந்தாலும் இளவரசியை பற்றி அமைச்சருக்கு நல்லாவே தெரியும். இவங்களை எப்படி நம்ம வார்த்தைகள் சரியாக பயன்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்கறது, இது பெரும் கடினமான ஒரு வேலையாக இருக்கே. இதை முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ராஜா நம்மக்கிட்ட ரொம்ப பணிவாகவும் கேட்டுக்கிட்டாரு. இருந்தாலும் ராஜான்ற ஒரு பதவியிலிருந்து கேட்கும்போது நம்ம முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? உடனே அமைச்சரும் சரி அரசருக்காக, சரி அரசே, என்னால் முடிந்த அளவுக்கு இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இளவரசியை அழைக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது வார்த்தைக்கான சக்திகள் உண்டு, வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்றத இவங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி புரிய வைக்கணும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இளவரசிக்கிட்ட ஒன்று சொல்கிறாரு. இங்கிருந்து இந்த அரண்மனையிலேருந்து மேற்கு பக்கம் ஒரு சின்ன ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு ஒரு வானரங்க நாடு. அந்த நாட்டுக்குள்ளே போய் நீங்கள் நாட்டில் இருந்து வெளியே இந்த அரண்மனையை சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அறிவாளியை நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் பேசுகிறது அனைத்தும் சரியானதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இளவரசி அடைச்சி, என்ன அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வர்றது இது இவ்வளோ பெரிய வேலையா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இளவரசி சாதாரணமாக சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போகிறதுக்கான எல்லாமே தயாராகுது. படை வீரர்களும் வராங்க. இளவரசி போகிறதுக்கு இதுவும் வருது, வாகனமும் வருது. ஏறி உட்கார்றாங்க. வானரங்க நாட்டுக்கு முதல்ல போய் இறங்குறாங்க. இறங்கின உடனே அங்கிருந்த எல்லாரும் அங்கவே நின்றுடுறாங்க, இளவரசியை தவிர. இளவரசி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டுக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. வைக்கும்போது ஒரு காவல் வானரகம் வருது. வானரகங்கன்னா குரங்கு இல்லைங்களா? அந்த குரங்கு வருது. பார்த்த உடனே யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் பக்கத்து நாட்டு இளவரசி, உங்கள் நாட்டை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உள்ளே பார்த்தா இளவரசி மனிதர்கள் வாழும் இடத்தை விட அந்த குரங்குகள் வாழும் இடம் அவ்வளோ சுத்தமாகவும் அவ்வளோ அமைதியான முறையிலும் அவ்வளோ நவீனமான முறையிலும் இருக்குது.
அதை பார்த்த உடனே இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம். மனிதர்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குரங்குகள் வந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியை வந்து அந்த வானரகம் குரங்கு வந்து வேலையால் சிறைப்பிடிக்குது. ஏன் சிறைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ளே மனிதர்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த நாடு இயங்கிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இளவரசியோ ஒரு மனிதன், அப்படி போகும்போது அது விடுமா? சிறை பிடிக்கிறாங்க. அவங்க கையில் சங்கிலிட்டு அரசர் முன்னாடி போய் நிறுத்துகிறாங்க. அரசரும் ரொம்ப கம்பீரமாக உட்காந்துட்ருக்காரு தன்னோட அரசவையில். இந்த இளவரசியை பார்த்த உடனே, யாரும்மா நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தைரியமாகவும் ஒரு அரசருக்கே உரிய ஒரு வீரத்தோடையும் கேட்குறாரு. அதை கேட்டவுடனே இளவரசி, நான் பக்கத்து நாட்டு இளவரசி, உங்கள் நாட்டை பார்த்துட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. என் நாட்டை நீ ஏன் பார்க்கணும்? என் நாட்டுக்குள்ளே வந்து எந்த மனிதர்களுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருடங்களாக நாங்கள் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வரோம். நீ உனக்கு யார் இந்த நாட்டுக்குள்ளே வரத்துக்கு அவ்வளோ துணிச்சலும் அனுமதியும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இளவரசி பயந்து போய் எதற்காக இங்கே வந்தோம், யார் அனுப்புனாங்க அப்படின்றத முழு விவரத்தையும் சொல்லி முடிக்கிறாள். அதை கேட்டவுடனே அந்த அரசருக்கு வந்து அந்த பெண் மேலே வந்து கொஞ்சம் இரக்கம் வருது. சரி, ஏதோ தவறாக என் நாட்டுக்கு வந்துட்டேன், மன்னிக்கிறேன், உன்னை இங்கேருந்து விடுதலையும் செஞ்சிடுறேன். இருந்தாலும் என் நாட்டை பற்றி ஒரு 5 வரிகள் வந்து நல்ல விதமாக சொல்லணும். ஆனால் உயர்த்தியோ இல்லை இல்லாததை இருக்கிற மாதிரியும் சொல்லக்கூடாது. என்ன பார்த்தையோ, என் நாடு எப்படி இருக்கோ, என்னோட ஆட்சி முறை எப்படி இருக்கோ அதை வந்து நீ பார்த்தபடி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. உடனே இளவரசியோட வாய் தான் சும்மா இருக்காதே, சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் வந்து குரங்காக இருந்தாலும் இந்த நாட்டை ரொம்ப அழகாக ஆட்சி பண்ணுறீங்க. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குரங்குகளும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் வாழ்க்கையை அனுபவிச்சிட்ருக்கு. இந்த குரங்குகள் எல்லாமே ரொம்ப நல்ல குரங்குகள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உடனே அரசருக்கு எங்கிருந்து வந்ததோ கோபம் தெரியல, உடனடியாக ஆணை பிறப்பிக்கிறார். யாரங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வேலையால் வந்து நிற்கிறான். இவளை உடனடியாக சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இளவரசியும் இழுத்துட்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச உடனே, நம்ம என்ன சொன்னோம், நம்ம நல்லது தானே சொன்னோம், நம்ம தப்பாக எதுவும் சொல்லலையே, அப்படியே என் அரசருக்கு வந்து கோவம் வந்து என்னை எடுத்துகிட்டு வந்து சிறையில் அடைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. அந்த அரசர் வாரத்துக்கு ஒரு முறை, அந்த வாரத்தின் இறுதி நாள் வந்து இளவரசியை சந்திக்க போவாராம். அந்த மாதிரி போகும்போது வந்து அவள் வந்து இந்த கேள்விகளை தவிர வேறு எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாளாம். என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களை பற்றி நல்ல விதமாக தானே சொன்னேன், தப்பாக எதுவும் சொல்லலையே, உங்களை வந்து நல்ல குரங்குன்னு தான் சொன்னேன், உங்கள் நாட்டு மக்களும் நல்ல குரங்குகள் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்னை பார்த்த உங்களுக்கு பாவமாகவே தெரியாதா? நீங்களாம் என்ன ஆட்சி புரியுறீங்க? நீங்களாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ வரும்போது இதை மட்டுமே சொல்லுவாளாம். இப்படியே நாட்களும் கொஞ்ச நாள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ராஜாவின் கோபம் தனியவே இல்லை. அனுப்பி வச்ச அமைச்சருக்கு ஒரே பயம். என்னடா இவ்வளோ நாள் ஆகி கூட இன்னும் இளவரசியை காணுமே, ஏதாவது விபரீதமாக போய் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கப்புறம் தாமதிக்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை, நம்ம உடனடியாக அந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் கிளம்பி போகிறாரு. அதே மாதிரி போகிறாரு. உள்ளே போனவுடனே வேலையால் வந்து அவளை பிடிச்சிக்கிட்டு போய் அரசர் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்ச உடனே அதே மாதிரி கேள்விகள் கேட்குறாரு. எடுத்துகிட்டு போய் சிறையிலும் அடைக்கிறாரு. அந்த சிறையில் அடைக்கும்போது அந்த அமைச்சரையும் இளவரசி அடைக்கப்பட்ட அதே சிறைக்கு கொண்டு போகிறாரு. போனோடனே இளவரசி வந்து அமைச்சரை பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. என்ன அமைச்சரே, உங்களையும் சிறைக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இளவரசி, ஆனால் உங்களை விடுதலை செய்கிறதுக்காக என்னை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே என்னை விடுதலை பண்ண போகிறாங்களா, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அரசர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், அதனால் என்ன கைது பண்ணிக்கிட்டு உங்களை வந்து இந்த இடத்துல இருந்து விடுதலை செய்ய சொல்லி ஆணை பிறப்பிச்சிட்டாங்க.
நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? நானும் இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த அரசர் காதிலே போட்டுக்கல. நீங்கள் சொன்னபோது மட்டும் எப்படி என்னை விடுதலை பண்ணிட்டாரு? எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவளும் நீங்கள் நாட்டுக்குள் வந்தீங்களா? ஆம் இளவரசி. சிறைப்பிடிச்சாங்களா? ஆம் இளவரசி. அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்களா? ஆம் இளவரசி. இந்த நாட்டை பற்றியும் இங்கே இருந்த மக்களை பற்றியும் ஏதாவது 4 வரி சொல்ல சொன்னாரா? ஆம் இளவரசி. அப்புறம் எப்படி சிறையில் கொண்டு வந்து அடிச்சிட்டாங்களா? ஆம் இளவரசி. அப்படி இருக்கும்போது உன்னை கைது செஞ்சு என்னை எப்படி விடுதலை செய்வாங்க அப்படின்னு கேட்குறா. உங்ககிட்ட கேட்டதே தான் என்கிட்டையும் கேட்டாங்க. கேள்வி ஒன்று தான் இளவரசி, ஆனால் அதற்கான பதில் தான் வேற அப்படின்றாரு. பதில் கூட நீங்கள் சொன்னதே கூட நானும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்ன விதம் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் உங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இளவரசிக்கு ஒன்றும் புரியல. எப்படி? நான் சொன்ன பதிலே தான் நீங்கள் சொன்ன, அப்புறம் எப்படி என்னை விடுதலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி திரும்பவும் கேட்குறா. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னீங்க? குரங்கு ராஜா ரொம்ப நல்லா ஆட்சி புரிகிறாரு. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குரங்குகளும் நல்லா இருக்குங்க, நல்ல குரங்குகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு என்னதான் அது வானரங்க குரங்குகளாகவே இருந்தாலும் குரங்குன்னு அதை அழுத்தி சொல்லும்போது உங்களை விடுதலை செய்யறதுக்கு அவருக்கு மட்டுமே மொத்த முழு உரிமையும் இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ளே குரங்குன்னு இத்தனை முறை சொன்னால் அவருக்கு கோபம் வராதா இளவரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க இளவரசி. அது மட்டும் கிடையாது, உங்களை பார்க்க வந்தவர்கிட்டையும் என்னது நல்லது தானே சொன்னேன், நீங்களாம் நல்ல குரங்குகள் தானே சொன்னேன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, என்னை பார்த்தா பாவமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர்கிட்டயே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இது தவறு இல்லையா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவங்கக்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு பொறுமையாக சொல்லாமல் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த அரசருக்காவது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கனிவு பிறக்குமா? நீங்கள் சொன்ன பதிலே தான் நானும் சொன்னேன். நான் எப்படி சொன்னேன்னு தெரியுமா? அரசே, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப அருமையான மக்கள். நீங்கள் இந்த அரசர் ரொம்ப அழகாக ஆட்சி புரியுறீங்க. இந்த நாட்டு மக்களும் ரொம்ப அமைதியான முறையில் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இந்த அரசரின் ஆட்சி ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ரொம்பவுமே நல்லவர். உங்களால் கண்டிப்பாக என்னோடய இளவரசியை விடுதலை செய்ய முடியும். அது உங்களால் மட்டுமே முடியும். உங்ககிட்ட பணிந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவான முறையில் நான் கேட்டேன். அதுக்காக தான் உங்களை இப்போ விடுதலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அது கேட்ட உடனே இளவரசிக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாமல் இருந்த இளவரசி முதல் முறையாக அவள் செய்த தப்பு அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ பெரிய தவறை இத்தனை நாள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறா. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நீங்கள் என்ன தான் ஒருத்தரை வாழ்த்தி பேசுகிறீங்க அப்படின்னாலும் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு திருப்திகரமான வார்த்தைகள் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நீ ரொம்ப நல்லவன், போடா ரொம்ப நல்லவன்டா நீ, ரொம்ப வல்லவன்டா நீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப வல்லவர், எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் முன்னே நம்ம பேசின வார்த்தைகளுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு என்னடா பண்ணுற, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்கிறத விட என்னம்மா பண்ணுற, என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுல அந்த குழந்தையும் நம்ம சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லும். குழந்தையே நம்ம பேசும் வார்த்தைகளை அவ்வளோ நுணுக்கமாக கேட்டு பதில் சொல்லும்போது பெரியவர்களுக்கு கண்டிப்பாக அது எதிர்பார்க்குறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கும் இல்லைங்களா? நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் எதையுமே ஒளிவு மறைவாக பேச மாட்டேன். எனக்கு என்ன மனசில் தோணுதோ நான் சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த மாதிரி பேசினா தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நிறைய பேரோட மனசை புண்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. நினைப்பாங்க அவங்க வேணால் மனசை புண்படுத்தலாம், நம்ம பேசும்போது ஒரு முறை அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குமா, அப்புறம் கேட்க பழகிறோம் அப்படின்றாங்க.
கேட்க கேட்க பழகிடுமே தவிர உங்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மற்றவங்களுக்காக நான் ஏன் என் வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் நம்ம ஒரு முறை தான் வாழ போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அருமையான வார்த்தைகளும் ரொம்ப அழகான வார்த்தைகளும் எவ்வளவோ இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கடினமான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும்? இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் அது புரியும். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SL தகடூர் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.